வன்னியரசு, உங்களை நோக்கி சில கேள்விகளையும் திரு ரவி முன்வைத்தார். இந்த சட்டம் ஒழுங்கு சார்ந்த அந்த கட்டுப்பாடு என்பது இல்லாமல் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை கடுமையாக முன்வைத்திருக்கிறார். உங்க பதில்? அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் அம்பேத்கர் குறித்த அந்த அமித்ஷாவின் பேச்சுக்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கல, இதுதான். இதில் அதிமுகவோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி பாஜகவோடு கூட்டணியில் இல்லை, நாங்கள் எங்களுக்கும் அவர்களுக்கு உறவு இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாலும், அவர்கள் நீண்ட காலமாக மரியாதைக்குரிய அண்ணன் சபாபதி மோகன் அவர்கள் சொன்னது போல் குடியுரிமை திருத்த சட்டமாக இருக்கலாம், அல்லது முத்தலாக் சட்டமாக இருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக 370 காஷ்மீர் ரத்து செய்யும் பொழுது ஹேப்பி இன்று முதல் ஹேப்பின்னு சொல்லி மரியாதைக்குரிய அன்றைய ராஜ்யசபா உறுப்பினர் நவநீத கிருஷ்ணன் நினைக்கிறேன் அவர் பேசியதாக இருக்கட்டும். இறுதியாக இப்போ அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை ஆதரித்து வாக்களித்ததாக இருக்கட்டும். இல்லை, இப்போ ஆதரிப்பு இல்லை, எல்லா அம்சங்களும் வந்த பிறகு முடிவு சொல்வோம்னு சொல்லியிருக்காங்க. வாக்களித்ததில் மசோதாவில் வாக்களித்ததில் லிஸ்ட் இருக்குது. பாமக, அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் 3 லிஸ்ட் இருக்குது. நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நான் தவறாக சொன்னால் அதை பார்த்துக்கலாம். அது வாக்களிச்சிருக்கிறாங்க. இப்போ இதில் என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, காஷ்மீர் அப்படிங்கிறது அந்த 370 ரத்து அப்படிங்கிறது மாநில உரிமை சம்மந்தப்பட்டது. இது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது ஒரே நாடு அப்படிங்கிறது இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கு எதிரானது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்வைத்த கொள்கைகளில் மிக முக்கியமானது கூட்டாட்சி தத்துவம் தான். மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி அப்படிங்கிறத பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை. அப்படி பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட பேரறிஞர் அண்ணாவினுடைய பெயரை தாங்கி நிற்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாநில உரிமைகளுக்கு எதிராக ஒரு மசோதா கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதை ஆதரிக்கிறது. அதே போல் டில்லி சீர்திருத்த மசோதா, அந்த மசோதாவை ஆதரித்து விட்டு மரியாதைக்குரிய தம்பிதுரை அவர்கள் சொல்லும்பொழுது சொல்கிறார், நான் அமித்ஷாவுக்காக வாக்களித்தேன் என்று அவர் வெளிப்படையாக சொன்னார். அந்த மசோதா என்ன மசோதான்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை மாற்றுவதற்கான உரிமை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் இருக்குது அப்படின்னு அவங்க மாற்றுறாங்க. அதை அவர்கள் ஆதரித்து வாக்களிக்கிறார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் ஆதரித்து வாக்களித்து விட்டு, ஆனால் நாங்கள் பாஜகவுக்கு ஆதரவாக இல்லை அல்லது பாஜகவோடு நாங்கள் கூட்டணி இல்லை என்று சொல்வது கோட்பாட்டு அடிப்படையில், கொள்கை அடிப்படையில் முழுக்க பாஜகவினுடைய தொங்கு சதையாக அதிமுக இருக்குது அப்படிங்கிறத நான் இதில் சொல்ல வர்றது. அதை புரிந்து கொண்டு தான் அவர்கள் இப்போ கோவப்படலை. புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்து அவர்கள் மிக மோசமாக கேவலமாக பேசியிருக்கிறார் அமித்ஷா, கோவப்படலைன்னா நாங்கள் அதுக்கு வருத்தப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் இந்த ஆட்சியே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு ஆடிட்டர் குருமூர்த்தி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சொல்லை சொல்லும் பொழுது கூட கோவப்படாதவர்கள் எப்படி இதுக்கு கோவப்படுவாங்க? அதனால் நாங்கள் அதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. விடுதலை சிறுத்தைகள் எப்போதுமே ஒரு தனித்துவமான பேரியக்கம். யாருக்கும் நாங்கள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு நாங்கள் வரல. நாங்கள் நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்கள் ஆதரிக்கணும் அப்படின்னா நாங்கள் ஐயா சாமி அப்படின்னு சொல்கிற இடத்துல நாங்கள் இல்லை. குடியுரிமை திருத்த சட்டம் ஆதரிக்கணும்னு ஐயா சாமி அப்படின்னு சொல்லி தவழ்ந்து போய் நாங்கள் போய் நின்று ஆதரிக்கலை. நாங்கள் கோட்பாட்டு அடிப்படையில் எவ்வளோ பெரிய சக்தியார், எவ்வளோ பெரிய நீங்கள் அது சர்வ அதிகாரம் படைத்த மோடியார் நாங்கள் எதிர்ப்போம். நாங்கள் யாருக்கும் இங்கே அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு நாங்கள் அம்பேத்கர் விழாவுக்கு போகலைங்கிறதுக்கெல்லாம் இல்லை. எங்களுக்கு ஒரு சுயம் இருக்குது, எங்களுக்கு தனி சார்பு இருக்குது. நாங்கள் முடிவெடுக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு போகவா வேணாமா. அப்படித்தான் எங்களுக்கு அதிமுகவும் அப்படித்தான் சுய முடிவை எடுக்கிறாங்க. ஆனா திமுகவோட நிலைப்பாட்டையே அதிமுகவும் எடுக்கணும் அப்படின்ற திணிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கருத்தை என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க அப்பனா நீங்க சுயமா எடுத்திருந்தீங்கன்னா நீங்க நேரம் அன்னைக்கே ஆடிட்டர் குருமூர்த்தி நீங்க கைது செஞ்சிருக்கலாம்ல. யாருக்கு பயந்துட்டு நீங்க கைது செய்யல? தலைமைச் செயலகத்திலே நீங்க ரைடு பண்ணாங்களே, எதுக்காக நீங்க அமைதியா இருந்தீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது அண்ணா அப்படிங்கிறது பேரறிஞர் அண்ணாவுக்கு தொடர்ச்சியாக துரோகம் செய்கின்ற ஒரு பேர் இயக்கம். இன்றைக்கி வலிமையாக இருக்கக்கூடிய வாக்கு வங்கியில் மாநில உரிமைகளை பேசக்கூடிய கட்சிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த 10 ஆண்டுகள் அதை விதையாக பாஜகவினுடைய ஏவல் ஒரு அரசு கட்சியாக அவர்கள் மாற்றிவிட்டார்கள். இருந்தபோது நிலைப்பாடு என்னவா இருந்தது? இப்போ கூட்டணியில இல்ல, தொடரல, அவங்களோட எல்லா விஷயத்தையும் நாங்க தான் வெளிப்படுத்துது திமுகவும் சரி, திமுக கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களும். அதுவும் ஒரு திணிப்பு தான் சொல்றாங்க. நீங்க பாஜகவை எதிர்க்கிறீங்களா அப்படின்னா பாஜக கொண்டு வந்து அந்த திட்டத்தை எதிர்க்கணுமா இல்லையா? அடிப்படையான கேள்வி.
சும்மா ஒரு ஆணாவன இல்ல, இப்ப எதிர்க்கிறேன் அப்படின்றதுனால எல்லா திட்டத்தையும் எதிர்த்து தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயம் இல்ல. இல்ல எல்லாத்தையும் நீங்க எதிர்க்கணும் அவசியம் இல்ல. குறைஞ்சபட்சம் நீங்க வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது பன்முகத்தன்மைக்கு எதிரானதுங்கிற அடிப்படை அரசியல் தெரிஞ்சிருக்கணும்ல. இல்ல தெரிஞ்சுதான் நீங்க வந்து அதை ஆதரிக்கிறீங்களா? இது கேள்வி இருக்குல்ல. நான் சொல்றேன், குடியுரிமை திருத்த சட்டம் ரொம்ப முக்கியமான சட்டம். இஸ்லாமிய அமைப்புகள் போய் எல்லாம் கேட்குறாங்க, குடியுரிமை திருத்த நீங்கள் வாக்களிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னபோது அவர் என்ன சொன்னார்? மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு நாங்கள் வந்து ஆதரவு வாக்களிக்கல, நான் என்சிஆருக்கு தான் நான் வாக்களித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது கூட தெரியல அப்படிங்கிற அடிப்படையில் நான் பேசுகிறேன். முதல்ல அந்த சட்டம் குறித்து தெரியணும், அது சட்டம் குறித்து விவாதிக்கணும். நான் குறைச்சி மதிப்பிடுறதுக்காக நான் சொல்லலை. கூட்டணியில் இருந்த கூட்டணி தர்மத்திற்காக அதற்கு வாக்களித்தோம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு எடப்பாடி. அதுதான் சொல்றேங்க, கூட்டணி தர்மத்துக்கு தான் நீங்க வந்து வாக்களிக்கிறீங்க அப்படின்னா அப்ப கொள்கை என்னவா இருக்குன்னு கேட்கிறேன். கூட்டணி தர்மத்துக்கு தான் ஒருத்தர் வந்து உங்களை வந்து இவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறாரு, இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கிறாரு. அது கூட்டணி தர்மத்துக்கே நீங்க வந்து விட்டுருவீங்களா? நீங்க முக்கியமானது இல்லைங்களா? எப்படி வந்து நீங்க சொல்லுவீங்க? இருங்க அண்ணா, இருங்க நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க பேசும்போது ஏதாவது நான் ஒரு வார்த்தை பேசுறேன், கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் பேசி முடிக்கிறேன், இருங்க சொல்லுங்க. இந்த வார்த்தை அவர் சொல்லல அப்படின்னா, அப்படி அந்த மாதிரியான வார்த்தை ஆடிட்டர் குருமூர்த்தி அதிமுக அரசை குறித்து பேசல அப்படின்னு சொன்னா நான் அந்த வார்த்தையில மன்னிப்பு கேட்கிறேன். முதல் சுற்றை முடிச்சிட்டு வந்துடுறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறித்து பேசுவது மிக தவறான வாய்ப்பு தரேன். திரு அக்னீஸ்வரன் வரேன். திரு சிவபிரியன், திரு அக்னீஸ்வரன், தொடர்ந்து அந்த பாஜகவிற்கான எதிர்வினையை அதிமுக கடுமையாக ஆற்ற தவறுகிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. உங்க பதில்? தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழகம் மே மாதம் 7ஆம் தேதி 2021 ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 2024 வரைக்கும் தமிழக மக்களை ரத்தத்தை மட்டும்தான், இன்னும் எல்லாத்துக்கும் 1 லிட்டர் ரத்தத்தை மட்டும்தான் எடுக்கலை, எல்லா வரிகளையும் உயர்த்தி விட்டு, எல்லா வரி உயர்த்தாத எந்த துறையுமே இல்லை அப்படி விருத்து விட்டு இன்னைக்கு நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். நம்முடைய அண்ணன் சபாபதி நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஒரு 2 நிமிஷமாவது விடுங்க, அல்லது ஒரு 50 வினாடியாவது விடுங்க. நீங்க கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க, அவரோட சுற்றுலா ஒரு பதில் சொல்லுவாருன்னு சொன்னேன். ரைட், ஓகே, நீங்க தொடர்ந்து பேசுங்க. ரைட், ஓகே. இப்போ நான் என்ன கேக்குறேன், நன்றி. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மோடி எதிர்ப்பு